நாம இன்னைக்கு பார்க்க போற வண்டி பஜாஜ்ல பல்சர் N150. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2024 மாடல் TN60 தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டியோட அவுட்லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு NSும் பல்சர் நார்மல் 150 ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும் வண்டி. வண்டியோட அவுட்லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். லேட்டஸ்ட்டாக வர வண்டி இல்லை, கிக்கர் வச்சு வர வண்டி இல்லை, இதுவும் ஒன்று. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃப்ரண்ட் LED DRL ப்ளஸ் பார்த்தீங்களாக்கும் ப்ரொஜெக்ட் லைட் எல்லாமே பார்க்க அழகாக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் நம்ம கம்மம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் சேல்ஸுக்கு வந்திருக்கு. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸ் பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 90% இருக்கும். சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் மார்க்கெட்லாம் பாருங்கள், எந்த டேமேஜ் உடஞ்சு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃப்ரண்டில் அந்த ஸ்டிக்கர் கூட பாருங்கள், கம்பெனிலேருந்து அந்த ஒட்டி விட்ட செக்கிங் ஸ்டிக்கர் கூட அப்படியே இருக்குது. இன்னும் கிளிக்கல. ABS ஸ்டிக்கர் எல்லாமே பார்த்தோமா அப்படியே இருக்குது. ABS கிட்டு எல்லாமே பாருங்கள், எதுவுமே டேமேஜ் ஆனதோ எதுவும் வேலை பார்த்தா வச்சதோ அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ப்ரைஸ் எல்லாம் பாருங்கள், இண்டிகேட்டர்லாம் பாருங்கள், ஏதாவது கீழே போட்டு தேய்ச்சி மாதிரி தேஞ்சிருக்கும். டிஆர்எல்லாக இருக்கட்டும், ஹெட்லைட் டூமாக இருக்கட்டும், பல்பாக இருக்கட்டும், எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும். எந்த ஒரு டேமேஜோ ஸ்க்ராட்ச் ஆனால் அந்த மாதிரி எது டேங்க் ஸ்கூப்லாம் பாருங்கள், எதுவுமே ஸ்க்ராச்சஸே இருக்காது. நின்று பார்த்தா மோதிர அளவு பலபலன்னு இருக்கும் வண்டி. தெளிவாக இருக்கும் வண்டி, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் வண்டி. சைட் டோர்லாம் பாருங்கள், உடஞ்சதோ வச்சதோ அந்த மாதிரி எந்த இதுவுமே இருக்காது. வால் பீஸுங்க பார்த்தாலுமே தெளிவாக இருக்கும். இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள், ஒரு சின்ன அழுக்கு கூட படியலை, தெளிவாக இருக்குது வண்டி. சைடில் பம்பரில் மட்டும் லைட்டாக ஒரு இடத்துல சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. செயின் பேக்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. எதுவும் தொங்கலை வகையில் கஜகஜ சத்தம் கிடையாது, எதுவுமே சூப்பராக இருக்குது. ரியர் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்களா ஒரு 85% மேலே இருக்கும். கப்பல்லேருந்து வந்து அதே டயர் தான். ரெண்டு டயருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வால் பீஸ்லாம் பார்த்தாலும் எதுவும் டேமேஜ் ஆனதோ உடஞ்சதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ABS கிட்ட எல்லாமே வந்து பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனு, எதுவும் ஸ்க்ராச் லைட்டை கட்டானது வசதி அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. கேபிள்லாம் முதல்ல பக்கா கண்டிஷனில் இருக்குது. சைட் வரும் பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள், எதுவும் பேட் ஆகலை, உடையில நல்லா இருக்குது. கிக்கர் வச்சு வரக்கூடிய வண்டி, லேட்டஸ்ட்டாக வர வண்டி இல்லை. எந்த வண்டியிலுமே கிக்கர் அதிகமாக வர மாட்டேங்குது ஸ்கூட்டர்கள்லேயும். ஆனால் லேட்டஸ்ட் 150 cc கிக்கர் வச்சு வர வண்டி இல்லை, இதுவும் ஒன்று. ரைட் சைடு டேங்க்லாம் பாருங்கள், ரைட்டை பெயிண்ட் போனதோ ஸ்க்ராச் ஆனதோ அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. ஸ்கூப்புமே நல்லா தெளிவாக இருக்குது, இங்கே பார்த்தாலே தெரியும். எந்த ஒரு டேமேஜ் அந்த மாதிரி கிடையாது, எதுவுமே இல்லை. வெப்சைட் பம்பர்லாம் பாருங்கள், இந்த சைடு ஸ்க்ராச்சஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இன்ஜின் ஸ்கூப்புமே பார்த்தீங்கன்னாலும் தெரியும். கீழே ஏதாவது ஒரு அப்பா போட்டிருந்தா கூட ஸ்பீடு பிரேக்கர் இந்த மாதிரி இல்லை, டப்பு டப்புன்னு ஒட்டி இடிச்சுருந்தா உடஞ்சிருக்கும், ஸ்க்ராச் ஆகிருக்கும். அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது, பக்காவாக இருக்குது. எக்ஸ்ட்ரா எதுவும் ஆரணது மாட்டலை, கம்பெனி யாருனே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிற கஸ்டமரு, அதான் நல்லது. வண்டி பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும், அவுட்லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக பக்கா கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி பொறுத்தளவுக்கு மைலேஜ் கிட்டத்தட்ட எப்படி கணக்கு பார்த்தாலும் ஒரு 50-55 நெறி கிடைக்கும். 150 cc இன்ஜினு நல்லாயிருக்கும். கூலிங் பவர் வந்து தரமாக இருக்கும். லைட் வெளிச்சம் தான் இதோட ஹைலைட்டேவும், கரெக்டாக அளந்து எடுத்து கோடு பிடிச்சி போட்ட மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் லைட் வெளிச்சம் பார்த்தாலேயும். மொத்தமே பார்த்தீங்களாக்கும் இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்களாக்கும் 3599 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் வண்டி ஓடி இருக்குது. இந்த பக்கா கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த N150 பல்சருக்கு நம்ம கம்மம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விலை பார்த்தீங்களாக்கும் 95,000 எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.